ஓகே. இப்ப நம்மளோட 4த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் வியூஸ். ஓகே. ஓகே. இதுல கொஞ்சம் டேட் வந்துலாம் வச்சிருக்காங்க. மேபி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் டேட்டுங்கிறனால யாரும் பயப்பட தேவை கிடையாது. அதுவுமே பேட்டர்ன் வைஸ் சால்வ் பண்ணா ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிடலாம். ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் ஆல் த ஆத்தர்ஸ் தட் வியூட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தேர் ஓன் ஆர்டிகல். ரிட்டன் த ரிசல்ட் டேபிள் ஷார்ட்டட் பை ஐடி அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஆல் த ஆத்தர்ஸ். ஓகே, நம்ம ஆத்தர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். தட் வியூட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தேர் ஓன் ஆர்டிகல். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியான விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஆத்தர்ஸ் யார் எல்லாருமே அவங்களோட ஆர்டிக்கலை ஒன் டைம் ஆச்சும் பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தாங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் ஐடி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 என்ட்ரிஸ் வந்திருக்கு. இந்த 7 என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆத்தருக்கு நம்ம செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் போட்டால் செக் பண்ணிடலாம். ஸோ ஆத்தர் ஐடி 374. அப்போது 3 ஆத்தர் தான் இருந்திருக்காங்க. அந்த 3 ஆத்தரோட இந்த 3 ஆத்தர்ல எந்த ஆத்தர் அவங்களோட ஆர்டிக்கலை போய் பார்த்துருக்காருங்கிறது தாங்க விஷயமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஐடி வந்து அந்த அவங்க எழுதின ஆர்டிகல்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஐடிங்கிறது வந்து ஆத்தரோட நேம்ஸ் ஐடிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திரிங்கிறது வந்து ராம்னு வச்சுக்கோங்களேன். ராமுக்கு 2 என்ட்ரி இருக்கு. 7 வந்து பிரசாந்த்னா பிரசாந்துக்கு 3 என்ட்ரி இருக்கு. 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணன்னா அவருக்கு 2 என்ட்ரி இருக்கு. ஸோ இந்த ஆத்தர் ஐடியும் வியூவர் ஐடியும் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிகல் 1 எடுத்துக்கோங்களேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் 3 தான் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த ஆத்தர் 3 வந்து இதை பார்த்துருக்காரான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பதிலாக வியூவர் ஐடியில் என்ன ஐடி மென்ஷன் ஆயிருக்குன்னா 5. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 5th ஆத்தரே கிடையாது. ஸோ அப்போ வேற ஏதோ ஒரு ஆத்தர் பார்த்துருக்காரு. அதே மாதிரி இந்த 7 பாருங்க, ஆத்தர் ஐடி 7, வியூவர் ஐடியும் பார்த்தீங்கன்னா 7ஆக தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆத்தர் இந்த ஆர்டிக்கலை வியூ பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ 7 கண்டிப்பாக நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாருங்களேன். இந்த 4th ஆத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்டிக்கலை போய் பார்த்துருக்காரு. ஸோ அதனால தான் அவரோட ஐடி மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் இந்த 7th இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்க, அண்ட் 7th ஆத்தர் பார்த்தீங்கன்னா போய் பார்க்க கிடையாது. ஒன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்காரு. மற்ற 2 டைமும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆத்தரை தான் பார்த்துருக்காங்க. அவங்க ஐடி தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதில் பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, இந்த ஆத்தர் ஐடியையும் வியூவர் ஐடியும் மேட்ச் பண்ணி ரெண்டும் எந்த ஐடி மேட்ச் ஆகுதோ அந்த ஐடி மட்டும் ரிட்ரீவ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் நம்ம query எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம query பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, செலக்ட் நமக்கு என்ன தேவை, ஐடி தான் தேவை. ஓகே, செலக்ட் ஆத்தர் ஐடி தான் வேணும். அந்த ஐடியை அலியாசிஸ் பண்ணோம்னா அஸ் ஐடி ஃப்ரம் வியூஸ் டேபிள். கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இந்த query எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, வியூஸ் டேபிள் இருந்து ஆத்தர் ஐடி எடுக்கிறோம், அதை அலாசிஸ் பண்ணி ஐடின்னு எடுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் நமக்கு என்ன தேவை, இந்த ஆத்தர் ஐடியும் வியூவர் ஐடியும் மேட்ச் ஆகணும். ஓகே, ATH ஆத்தர் ஐடி should equal to viewer ID. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் ஐடி நம்ம எடுத்துட்டு இது ரெண்டுக்கும் யார் மேட்ச் ஆகுறாங்களோ அவங்களோட ஐடி மட்டும் தான் நமக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3யும் 5 மேட்ச் ஆகும்னா மேட்ச் ஆகாது. 3யும் 6 மேட்ச் ஆகும்னா ஆகாது. 7ம் 7 மேட்ச் ஆகும்னா ஓகே, இது மேட்ச் ஆகும். அண்ட் 7 6 மேட்ச் ஆகும்னா மேட்ச் ஆகாது. 7 1 மேட்ச் ஆகுமா ஆகாது. 4 4 மேட்ச் ஆகும். இந்த 4 4 மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ தென் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. என்னன்னா ஐடி வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஆர்டர் பை ஆத்தர் ஐடி. ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபெயில் ஆயிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியே 2 டைம் வந்திருக்கு. ஸோ நமக்கு என்ன தேவை, எந்தெந்த ஐடி நமக்கு தேவை, யார் யாரெல்லாம் அவங்களோட இதை போய் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஐடி பார்த்தீங்கன்னா 4ம் பார்த்துருக்காரு, 7ம் பார்த்துருக்காரு, இப்போ 2 டைம் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம இங்கே டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தேவை எக்ஸாக்டாக யாருன்னு மட்டும் தான், நமக்கு டூப்ளிகேட்ஸ் தேவை கிடையாது. ஸோ டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறப்ப டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணோன்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆயிரும். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ அக்செப்ட் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஃபைனலி சப்மிட்டும் ஆயிருச்சு.
ஓகே. அவ்வளோதாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்திருக்கும். என்னன்னா ஆத்தர் ஐடியும், யூசர் ஐடியும் மேட்ச் பண்றோம். அது 2ல மேட்ச் ஆகுது. அவங்களோட ஆத்தர்ஸ் மட்டும் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்ப நமக்கு டூப்ளிகேட்ஸ் வரும். ஏன்னா மல்டிபிள் என்ட்ரீஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நமக்கு தேவை ஸ்பெசிஃபிக்கா டிஸ்டிங்க்ட் என்ட்ரீஸ் மட்டும் தான். ஸோ அதனால டிஸ்டிங்க்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழ கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா நான் போடுறேன்.